ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் மார்னிங்லேருந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து சண்டே, இதுக்கு முன்னாடி ஒரு சண்டே, இது நேரமாக எடுத்து வச்சது. ஸோ பெண்டிங்கில் கிடக்கு நிறைய வீடியோஸ், அதெல்லாமே நான் போஸ்ட் பண்ணிவிட்டு நியூ வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அதான் இடையில 1 வீக் வந்து போஸ்ட் பண்ணலை. இப்போ வந்து மார்னிங் வந்து நான் வந்து டீ போட்டுட்ருக்கேன். இது வந்து சண்டே எடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஒரு 8 o'clock 9 o'clock ஏதோ ஆயிடுச்சு. அந்த டைம் வந்து நான் வந்து டீ போட்டுட்ருக்கேன். டீ போடும்போது இந்த மாதிரி இஞ்சி இல்லை ஏலக்காவோ ஏதாவது போட்டு வந்து நம்ம டீ வந்து குடிக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஹெடேக்குக்கு ரொம்பவே ரிலீஃபாக இருக்கும். ஹெடேக் இருக்கும்போது இந்த மாதிரி டீ குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ரிலீஃபாக இருக்கும். இப்போ வந்து டீ வந்து போட்டுட்டேன். எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் நான் போட்டுட்டேன். இப்போ வந்து குடித்ததுக்கப்புறமா இன்றைக்கி வந்து நான் எதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணேன் அப்படின்னா அதை வந்து ரெசிபியை ஷூட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து மேபி இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஷூட் பண்ணுறேன். இப்போ வந்து ஸ்நாக்ஸுக்கு பதில் நான் வந்து மார்னிங்கே நான் வந்து கடலை வந்து வேக வச்சுருந்தேன். அதுதான் ஸ்நாக்ஸுக்கு வந்து எடுக்க போகிறேன். இது வந்து கிட்ஸுக்கு கொடுக்குறேங்க அப்படின்னா லைட்டாக உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. நான் வந்து பெப்பரும் சால்ட்டும் போட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா நான் வந்து ஏதாவது நான்வெஜ் அந்த மாதிரி ரெசிபி இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு சிக்கன் கிரேவி வந்து பண்ண போகிறேன். இது சிக்கன் கிரேவியானும் இருக்காது, ரோஸ்டாகவும் இருக்காது, ரெண்டுக்கும் இடையில இருக்கும். பட் இந்த சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நான் ரீசெண்டாக ஒரு நாள் பண்ணி பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கிரேவி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பெரிய வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு கோகனட் ஆயில் ஊற்றி நல்லா காய்ச்சதுக்கப்புறமா இந்த ஆனியன் போட்டு நல்லா சாட் ஆகணும். உப்பு போட்டு நல்லா சாட் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது போட்டு ராஸ்மல் போகணும். ராஸ்மல் போனதுக்கப்புறமா 3-4 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு கறிவேப்பிலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாட் பண்ணி விட்டுக்கணும். இதுவும் ஒரு 5 minutes வந்து கிடக்கணும். அதுக்கு வந்து ஒரு 3 பழுத்த தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இப்போ சாட் ஆகிட்டுருக்கட்டும். இப்போ வந்து நல்லா ராஸ்மல் எல்லாமே போயிடுச்சு. இதில் வந்து நம்ம தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாவே இது சாட் ஆகணும். இந்த கிரேவி வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி இல்லை. இது வந்து மசாலாஸ் எல்லாமே போட்டுட்டு நம்ம வந்து இது செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இது வந்து ஒரு ஸ்வீட்னஸும் இருக்கும், ஒரு ஸ்பைசியாகவும் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த தக்காளியும் நல்லா சாட் பண்ணி எடுத்துக்கணும். இருக்கட்டும். இப்போ வந்து நல்லா சாட் ஆகிடுச்சு. ஒரு 5 minutes வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். எப்பவும் போடுற ஸ்பைசஸ் வந்து யூஸ்வலாக போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால இது கொஞ்சம் அதிகமாக ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கிறேன். 2 tablespoon ரெட் சில்லி பவுடர், 1 tablespoon கொரியாண்டர் பவுடர், 1 tablespoon கரம் மசாலா, அதுக்கப்புறமா இந்த சிக்கன் மசாலா வந்து ஒரு 1/2 teaspoon சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அதை நல்லா ராஸ்மல் எல்லாம் போனதுக்கப்புறமா பிளேட்டில் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு 1/2 kg சிக்கன் வந்து அதே பேனில் கொஞ்சமாக கோகனட் ஆயில் விட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 10 minutes இருக்கட்டும். இப்போ வந்து நம்மளோட சிக்கன் வந்து நல்லா ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் வந்து தண்ணி எதுவுமே விடலை, ஏன்னா அதுலேருந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ நான் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. நான் வந்து சூப் எடுக்கிறோன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு 3 glass தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து சிக்கன் வந்து நான் ஃபஸ்ட்டு எப்படி சேர்த்தேன் அப்படின்னா, வாஷ் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு மஞ்சத்தூள் வச்சு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க. லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி. இப்போ வந்து சிக்கனை வந்து குக் ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு 15 minutes வந்து க்ளோஸ் பண்ணி அப்படியே போட்டிருந்தேன். இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு கிளாஸில் வந்து நம்ம இந்த தண்ணி வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பேபிஸ், டோட்லர் எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப். இது வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த மசாலாஸ் எல்லாமே அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப எம்மியாக இருக்கும் இந்த சூப்பை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ வந்து இந்த நம்ம சால்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இதிலே வந்து நல்லா திளைக்கணும். ஏன்னா சிக்கனில் வந்து நல்லா இந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா பிடிக்கணும். ஸோ அதனால் இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு லிட் போட்டு மூடி ஒரு கொஞ்ச நேரம் நம்ம இப்படியே விட்டுடலாம். இப்போ வந்து நம்மளோட சிக்கன் வந்து நல்லா அந்த மசாலாஸ் எல்லாமே அந்த சிக்கனில் வந்து நல்லா பிடிச்சி நல்லா சூப்பராக தயாராகிடுச்சு. அப்போ வந்து கொஞ்சம் தண்ணி மட்டும் தேவைப்பட்டு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து நிறைய ஊற்ற வேண்டாம். ஒரு 1/2 கப் வந்து ஊற்றிக்கோங்க. இல்லாட்டி நம்ம அப்படியே இது கொரியாண்டர் வந்து போட்டு நம்ம அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுனதுனால ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டுருக்கேன். எக்ஸ்ட்ராஸ் வந்து உப்பு வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா மட்டும் தேவைப்பட்டுச்சுன மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மட்டும் போட்டு கொரியாண்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்து இந்த கிரேவி வந்து கொடுத்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.